ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமிற்கான ஜிகேக்கான மாடல் டெஸ்ட் 9 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோடையெல்லாம் பார்க்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. அப்படி இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். வாழும் தொல் உயிர் படிவங்களுக்கு எடுத்துக்காட்டு, அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வாழும் தொல் உயிர் படிவங்களுக்கு எடுத்துக்காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கியோ பைலோபா. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியுள்ளது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1984. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உலக சுகாதார நிறுவனம் 1984ஆம் ஆண்டு மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த இது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திப்பு சுல்தான் கொல்லப்பட்டது. சரிங்களா, அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நிகழ்வில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆங்கில மைசூர் போர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆங்கில மைசூர் போர் இந்த நிகழ்வில் தான் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். அடுத்து பாருங்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1916 நவம்பர் 20. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாளில் தான் உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள். 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்த இடம் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்பூர். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கான்பூர் என்ற இடத்துல தான் 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்தது. அடுத்து பாருங்கள். நிறையின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிலோகிராம். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நிறையின் எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா, அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 1986. சரிங்களா, அதாவது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடைமுறைக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு நவம்பர் 1 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாருங்கள். தமிழ்நாட்டில் சட்ட மேலவை, அதாவது எந்தெந்த மாநிலத்தில் சட்ட மேலவை இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா, அதாவது இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்களில் மட்டும்தான் சட்ட மேலவை இருக்குது. சரிங்களா, சட்டமன்ற மேலவை எத்தனை மாநிலங்களில் உள்ளது அப்படின்னா இந்தியாவில் 6 மாநிலங்களில் உள்ளது. அது எந்தெந்த மாநிலம்னு பார்த்துங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. இந்த 6 இடத்துல தான் சட்ட மேலவை, அது சட்டமன்ற மேலவை இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதை 1986 நவம்பர் 1 நீக்கியிருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைமையகம், அது பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைமையகம் எங்கே இருக்குவாங்க? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மும்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. அதாவது 2017 நிகழ்வு. சரிங்களா, 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7. தற்போது 6 இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, தற்போது 6 தேசிய கட்சிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். படித்தர நிறை என்று அழைக்கப்படுவது கொடுத்துருக்க ஆப்ஷன் படித்தர நிறை என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்தராசு. சரிங்களா, பொதுத்தராசு தான் படித்தர நிறை என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எத்தனை முக்கிய பண்புகளின் அடிப்படையில் பருப்பொருளை வகைப்படுத்தலாம்? ஆன்சர் 2. சரிங்களா, 2 முக்கிய பண்புகளின் அடிப்படையில் தான் பருப்பொருளை வகைப்படுத்த முடியும். அடுத்து பாருங்கள். பூமியில் சுமார் எத்தனை சதவீதம் பாலைவனம் உள்ளன? பூமியில் எத்தனை சதவீதம் பாலைவனம் உள்ளது அப்படின்னா 20% பாலைவனம் தான் உள்ளது பூமியில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கெயில் நிறுவனத்தின் தலைமையகம், கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் எந்த இடத்துல இருக்குது, அதாவது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள். பொறுத்துக, இதை நீங்கள் கரெக்டாக பொருத்தி பாருங்கள். அதாவது நாடும் அதோட நாடாளுமன்ற பேரும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்திங்கன்னா அதோட ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதாவது பாருங்கள். இஸ்ரேல் அப்படின்னா கெனஸ்ட். சரிங்களா, இஸ்ரேல் நாட்டோட நாடாளுமன்ற பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெனஸ்ட்டு. ஜெர்மனியோட நாடாளுமன்ற பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பந்தஸ்டாக்கு. டென்மார்க்கோட நாடாளுமன்ற பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா போக்டிங். அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட நாடாளுமன்ற பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாடாளுமன்ற பேரை அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. எந்த நாட்டுக்கு எந்த பேரில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, பார்த்துங்க.
அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்தியாவில் வந்து முதல்ல அணுமின் நிலையம் வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டாங்க அப்படின்னா 1969 வந்து நிறுவியிருப்பாங்க. அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தாராபூர் என்ற இடத்துல தான் வந்து நிறுவியிருப்பாங்க. இது வந்து 320 மெகாவாட் உற்பத்தி. சரிங்களா, 320 மெகாவாட் உற்பத்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை. இதில் வந்து உற்பத்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 320 மெகாவாட் உற்பத்தி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இந்த அணுமின் நிலையத்தில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விசாகப்பட்டினம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் இந்த கொஷினும். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 1981. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை வந்து நிறுவப்பட்ட ஆண்டு எப்போனா 1981 நிறுவியிருப்பாங்க. இது வந்து எந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும். சரிங்களா, விசாகப்பட்டினத்தில் ஏபியில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும். நிறுவப்பட்ட 1981. இதில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப உலோகம். சரிங்களா, வெப்ப உலோகம் தான் வந்து இந்த விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். சரிங்களா, இதோட ஆன்சர் திருவெம்பாவை திருப்பாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் வந்து அதாவது நம்ம தமிழ் மொழியில் எழுதின திருவெம்பாவை திருப்பாவை இந்த பாடலை வந்து அவங்களோட தாய்மொழியில் வந்து எழுதி வச்சு பாடுறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆறு முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சட்டம் இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்பில் 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பதால் உண்டாகும் நோய். இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பதால் உண்டாகும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கிளைசிமியா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ரத்தத்தில் வந்து குளுக்கோஸோட அளவு அதிகரித்தா வந்து ஹைப்பர் கிளைசிமியா என்ற நோய் வந்து உருவாகும். அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு. சரிங்களா, அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1875. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இதை நிறுவியவர் யாருன்னு பார்த்துடலாம் வாங்க. பிரம்மஞான சபையை நிறுவியவர் யாருன்னா மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹச் ஆல்காட் என்பவர் தான் பிரம்மஞான சபையை 1875 அமெரிக்காவில் நிறுவனாங்க. சரிங்களா, இவங்க 2 பேரும் தான். யாருன்னா மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹச் ஆல்காட். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1875 வந்து பிரம்மஞான சபையை வந்து அமெரிக்காவில் நிறுவனாங்க. இவ் அமைப்பு வந்து பின்னர் வந்து 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. சரிங்களா, கேட்பாங்க பிரம்மஞான சபை வந்து சென்னைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1886. அதுவும் சென்னையில் எந்த இடத்துல மாற்றப்பட்டாங்க அப்படின்னா வந்து அடையாறு. சரிங்களா, பிரம்மஞான சபை வந்து சென்னையில் உள்ள அடையாறு என்ற இடத்துக்கு மாற்றப்பட்டது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.